முதல் செய்தியாக சென்னை ஹைகோர்ட் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. திருட்டு வழக்கு, தீண்டாமை, பாலியல் வழக்கு, இதன் மீது எந்த நடவடிக்கையுமே எடுக்காத அதிகாரிகளை துறை ரீதியாக உடனே சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்னது மாதிரி நீதிமன்றம் பல கடுமையான உத்தரவுகளை இந்த அரசின் மீது, இந்த திராவிட மாடல் அரசின் மீது தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரதை பார்க்குறோம். இப்போ இன்னைக்கே 2 ஜட்ஜு, ஒருத்தர் நீதிபதி வேல்முருகன் அவர்கள், இன்னொருத்தர் ஆனந்த் வெங்கடேஷ், 2 பேரும் வேற வேற வழக்குகள் குறித்து கடுமையான சில விஷயங்களை அப்சர்வேஷனையும் சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்றது என்னன்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு சொத்து தகராறு, அதில் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவரும் அந்த சொத்து தனக்கு தான் அப்போ வேணுங்கிறது மாற்று சமூகத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் கிளைம் பண்ணுறாரு. அது சம்பந்தமாக அதை எந்த அளவுக்கு அலட்சியமாக அங்கே இருக்கக்கூடிய காவல் அதிகாரி அதை டீல் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒன்றும் சொல்லப்போனால் ஜாதி சொல்லி திட்டினாங்க அப்படின்னு சொல்லி அந்த வன்கொடுமை சட்டத்தின் கீழ் பிசிஆர் வழக்கு போடுவதையே அவர் தவிர்த்தார், காலதாமதம் செஞ்சார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஒன்று. சூளைமேடுல ஒரு ஜரீனா பேகம்னு நினைக்கிறேன், அந்த மனுதாரர், இஸ்லாமிய பெண், நகை கிட்டத்தட்ட 93 சவரன் நகை, அந்த கேஸு என்ன ஆச்சுன்னே தெரில, எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு. அது சம்மந்தமாக எந்த ஒரு இதுவும் இல்லை. அது சம்மந்தமாக தான் அவங்க நீதிமன்றத்துக்கே போகிறாங்க. அதில் காட்டிய ஒரு அலட்சியம். இப்படி அடுத்தடுத்த பல வழக்குகள் மீது இந்த பாலியல் குற்றச்சாட்டு, அதுவும் சில விஷயங்கள் சொல்கிறாங்க. இப்படி ரொம்ப செலக்டிவாக அந்த கேஸ் ஃபைல் பண்ணுறதுல கூட இந்த காவல்துறை அதிகாரிகள் அவ்வளோ அலட்சியம் காட்டுறாங்க. இவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துடைய கடும் கண்டனங்களுக்கு இப்பொழுது தமிழக அரசு, குறிப்பாக தமிழக காவல்துறை ஆளாகி இருக்கிறது. ஒரு நேரத்தில் தமிழகத்துடைய காவல்துறை ஸ்காட்லாந்து யார்டு அப்படிங்கிறது இன்னும் அது உண்மைதான். பல வழக்குகளை ரொம்ப ஃபாலோ பண்ணி 35 வருஷம் 30 வருஷத்துக்கு கூட சில வழக்கு, இப்படியே கூட 2-3 பயங்கரவாதிகளை அரெஸ்ட் பண்ணதாக இருக்கட்டும், ஃபாலோ பண்ணி சில அதிகாரிகள் ரொம்ப ரிலீஜியஸாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அது நம்ம கொடுத்த வேலை, இது கண்டிப்பாக இதை நம்ம செய்தே ஆக வேண்டுங்கிற ஒரு நேர்த்தியோடும் ஒரு பங்களிப்போடையும் ரொம்ப பரிபூர்ணமாக அதில் இருந்து அந்த வேலையை செய்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் காசுக்கு ஆசைப்பட்டும், நம்ம ப்ரொமோஷனுக்காக சில இது ஸ்டண்ட் அடிக்கிறதுங்கிற ஒரு பக்கம் பாயி, அந்த கேஸே நடத்தாமல் இருந்து அதன் மூலம் தனக்கு என்ன காசு கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு பல பேர் செயல்படுறத பார்க்குறோம். சமீபத்தில் பார்த்தா வழிப்பறியில் ஈடுபட்ட காவல் அதிகாரி இருந்திருக்காங்க. கஞ்சா கடத்தல், போதை கடத்தல் அவங்களுக்கும் பங்கு இருக்குன்னு பல பேர், இப்போ எத்தனை பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. கஞ்சா வழக்கில் ஈடுபட்டாங்கன்னு அரெஸ்ட் பண்ணது ஒரு பக்கம்னா, அவங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்கன்னு எத்தனை போலீஸாரை கைது பண்ணியிருக்காங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இப்படி தொடர்ச்சியாக காவல்துறையின் மீது, அந்த துறை சம்பந்தமாக கோர்ட்டு பல அப்சர்வேஷனை சொல்லியிருக்கு. அப்படின்னா இது ஏதோ காவல்துறையின் மீது இந்த குற்றச்சாட்டு சொல்றாங்க அப்படிங்கிறது இல்லை. அந்த காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு பார்க்குறோம். முதன்மை அமைச்சர், முதல்வர், அவருடைய அண்டர் இஸ் நோஸ் தான் காவல்துறை இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போயிருக்குங்கிறது அது ஒரு பக்கம் இருந்தால் கூட, காவல்துறை அவங்களுடைய நடவடிக்கை, டே டு டே ஆக்டிவிட்டியில நடக்கக்கூடிய பிரச்சனை தான் இது. சட்டம் ஒழுங்குங்கிறதுலாம் அடுத்தது. ஒரு கட்சிக்கு சார்பாக செயல்படுறாங்க, வேறு சிலர் வேண்டுமென்றே வழக்கில் ஜோடித்து உள்ள தள்ளுறாங்க, விசாரணையை வேறு மாதிரியாக எடுத்துட்டு போறாங்க, இதெல்லாம் அடுத்தது. அவங்க டே டு டே அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லே எந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த குற்றச்சாட்டு. இது ஒரு பக்கமா. அடுத்தது இது நீதிபதி வேல்முருகன் அவர்களுடைய அப்சர்வேஷன். ஆனந்த வெங்கடேஷ் இன்னும் காட்டமாக அவன் பேசியிருக்காரு. என்னன்னா, ஒரு அட்வொகேட், அவங்க ஏதோ அவர் தன்னை திருமணம் செய்து கொள்வார் என்ற நம்பி ஒருத்தரை காதலிச்சு அவரோட சில நெருக்கமாக இருக்கக்கூடிய வீடியோக்கள் அதெல்லாம் இருக்குது. இது சமூக வலைத்தளத்திலிருந்து நீக்கணும் அப்படின்னு கூட ஒரு வாரத்துக்கு முன்னால் கூட அவர் ஒரு அப்சர்வேஷன், இதை நீக்குவதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற. இப்போ அவர் மீதே தான் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. பட் சோஷியல் மீடியாவில் இன்னும் அந்த வீடியோஸ், ஃபோட்டோஸ் இருக்குது, அதை டெலீட் பண்ணணும், சைபர் கிரைமுக்கு அந்த உத்தரவு போடுங்க அப்படின்னு கூட அவங்க வழக்கு. இது சம்பந்தமாக நீதிபதியும் இதை நீக்குவதற்கான ஏற்பாடு பண்ணுங்கன்னு. இதில் என்ன கூத்துன்னா, அவங்கள விசாரிக்கிறோங்கிற பேரில் அந்த வீடியோவே வச்சுக்கிட்டு 7-8 போலீஸ்காரர்கள் இந்த வீடியோவில் நீங்கள் இப்படி இருக்கீங்களே, அது நீங்களா, இப்படி ஒரு கிண்டலும் கேலியும் சம்பந்தமாகவும் ஒரு விசாரணை நடத்திருக்காங்க. அந்த வீடியோ வச்சே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எஃப்ஐஆரில் அந்த பெண்ணுடைய உண்மையான பேர் ஏதோ போட்டு எதுவும் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே எஃப்ஐஆர் கசிந்த விவகாரம் நமக்கு தெரியும். அண்ணா யூனிவர்சிட்டியில்
அதற்கு என்னென்னலாம் உருட்டி மிரட்டிலாம் இவங்க விளக்கம் கொடுத்தாங்கன்னு பார்க்குறோம். இப்போ நீதிபதி நேரடியாக சொல்லியிருக்காரு, எஃப்ஐஆரில் நீங்கள் இது மாதிரிலாம் பதிவு செய்திருக்கீங்களே, இது எந்த வகையில் நியாயம்? ஒரு பெண், சாதாரண ஒரு பெண், அவர் ஒரு வழக்கறிஞர், அவர் அதுவும் பாலியல் சம்பந்தமான அந்த வழக்கை தான் அவர் போடுறாரு. அந்த வீடியோ வச்சுக்கிட்டே அவங்கள்ட்ட இப்படியெல்லாம் விசாரணை பண்ணுவீங்களா? 7-8 பேர் ஆண் போலீஸ் உட்காந்துக்கிட்டும் இந்த இதெல்லாம் பண்ணுவீங்களா? ஆணோ பெண்ணோ அதில் யாரெல்லாம் அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்களோ, இது மிகவும் அநாகரிகமானது அப்படிங்கிறது மாதிரி அவர் அப்சர்வ் பண்ணியிருக்காரு. இந்த காவல்துறையின் மீது நமக்கு பல விஷயங்கள் நன்மதிப்பு இருக்கிறது. ஏன்னா ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் அவங்க தான். இருந்தாலும் அந்த துறையின் மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. பயாஸ்டாக இருக்காங்க, ஆளும் அரசுக்கு ஆதரவாக எப்படி செயல்படுறாங்க அப்படின்னு. இப்போ இன்னைக்கு கூட பார்க்குறோம், நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு முதியவர், அவர் திகா, அது தொடர்ச்சியாக இந்து மதத்தையும் இந்து கடவுளர்களையும் கொச்சையாக பேசக்கூடிய ஒரு பெண். அவருடைய நிலைப்பாடு எவ்வளவு மோசமா இருக்கு, எப்படி மாற்றி மாற்றி பேசுறாருங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணாருங்கிறதுக்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்காங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. இப்படியெல்லாம் காவல்துறை ஒரு விதமாக நடந்து கொண்டால் கூட, ஆனா தொடர்ச்சியாக நீதிமன்றம் பல விஷயங்களை அப்சர்வ் பண்ணி சொல்லுது. அப்படிங்கிறப்ப நான் திரும்ப சொல்வது அதுதான், மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி சொல்றேன், இது காவல்துறையின் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டோ இல்லை உத்தரவோ இல்லை நீதிமன்ற அந்த கருத்தோ கிடையாது. இது ஆளும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த துறையை கவனிக்கக்கூடிய முதல்வர் மீதே, அவர் இந்த துறையை ஒழுங்கா கவனிக்கல, கொஞ்சம் பார்த்து இதுல கவனமா இருங்க அப்படின்னு சொல்றாங்களோ அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையாக இருக்கு.